வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு சேட்டிங் எஃபெக்ட்டில் வந்து வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே அதோடைய டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிவிடுங்க. பக்கம் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விக்னேட் ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன் டெக்ஸ்ட் பண்ண இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜில் நான் லவ் யூன்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ இப்போ எப்படி நான் பெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகிற இமேஜ் இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே கீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கீ ஆப்ஷன் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷன் அங்கே ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை அப்படியே மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி எண்டு இமேஜ் கீழே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கடைசி இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி இமேஜ் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரோலிங் வந்து ஷோ ஆகும். ஸோ அது டவுட் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அந்த இமேஜை வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கூட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த டெக்ஸ்ட்டு இது வீடியோ அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஃப்ரண்ட்டில் நம்மளோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு தேவை அப்படின்னா அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டராக கூட செட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். கரெக்டாக தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலரிங்லாம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர்ஃபுல் லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இங்கே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஓனாக மியூசிக் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோவாக இருக்குது என்கிட்ட ஆடியோ இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக எடுக்கணும் அப்படின்னா எந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். நான் சாங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக கரெக்டாக விஷுவல் நல்லாவே இருக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் வந்துட்டு நான் லவ் யூன்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். இல்லை அதில் வேறு ஏதாவது டிசைன்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி போடலாம் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. இல்லை பர்சனலாக உங்களோட நேமை எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ இப்போ எல்லாமே மேக் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.